ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ரெண்டாவது டே முடிஞ்சது. அதாவது அனலிஸ்டுக்கும் எங்களை மாதிரி ஃபேன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சது. நீங்க சொன்னீங்க டக்குன்னு 400க்கு நாளைக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் திருப்பி அவங்களும் பேட்டிங் பிடிப்பாங்க. அவங்களும் வந்து எவ்வளவு ஈஸியா விக்கெட் விட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நேத்து ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். இந்தியாவுக்கு எந்த எட்ஜும் கிடையாது. அதான் 359க்கு 3ன்ன உடனே எட்ஜ் நான் கொடுக்க மாட்டேன், நாளைக்கு பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு. இப்ப நாங்கெல்லாம் சில்லறையை செதற விட்டோமே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம். இப்பயும் இப்ப சொல்றேன், எட்ஜ் என்ன இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க இந்தியா 3-1 ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா 11 பேர் ஆடணும். ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒருத்தர் நீ இங்கிலாந்து கூட்டின்னு போய், லீட்ஸ் நல்லா இருக்கும், அந்த மும்தாஜ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், மேங்கோ லஸ்ஸி ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் குடிச்சிருக்காங்க, எக்ஸலண்டா இருக்கும். அதாவது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, நீங்க கரெக்டா சொன்னீங்க பீடா. நீங்க அனலிஸ்ட் இதுல பாஷையில சொல்றீங்க. ஒரு நாள் நீங்க பிளேயிங் லெவல்ல கரெக்டா சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் பாரியா, ஷார்துல் தாக்கூர் தான் ஆடுவாருன்னு. ஷார்துல் தாக்கூர் தான் ஆடினாரு. நான் அவர் பேட்டிங் அவுட் ஆனதை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். I'll be very honest with you. தப்பா போகும். நேத்தே சொன்னேன். 40வது ஓவர்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரை நீங்க கொண்டு வரீங்க, பிளேயிங் அஸ் அ bowler who can bat at 8 அப்படின்னா, அவர் மேல உங்களுக்கு கான்பிடன்ஸே இல்லைன்னா அவரை ஏன் ஆடுறீங்க? அப்ப நான் சொன்ன மாதிரி அர்ஷதீப் சிங் ஆடி இருக்கலாம்ல. இன்னொன்னு என்ன சொன்னேன், அவர் பேட்டிங்லாம் தேவைப்படாது. உங்க பேட்ஸ்மேன் ஹஸ் டு டூ த பல்க் ஆஃப் ஸ்கோரிங். டோன்ட் எக்ஸ்பெக்ட் சார்துல் தாக்கூர் டு ஸ்கோர் ரன்ஸ். ப்ளீஸ் ஹேவ் 4 ஃப்ரண்ட் லைன் bowlers அப்படின்னு. அந்த ஒரே ரீசன் தான் நேற்று இந்தியா 359 for 3 இருந்த போதும் நோ எட்ஜ் வாஸ் கிவன் டு இந்தியா. இன்னைக்கு என்ன சொன்னோம், ஒரு 7-8 ஓவர் விட்டு விட்டு ஆடிட்டு 600 நொறுக்கினோன்னு 430 for 3ல இருந்து எப்படி கொலாப்ஸ் ஆனாங்க பாருங்க. 471. இன்னொன்னு சொல்றேன், 471 இஸ் a வெரி குட் ஸ்கோர் டு வின் அ டெஸ்ட் மேட்ச் ஃபார் யூ, நாட் இன் ஹெடிங் லே. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ஆப்போசிஷன். பேஸ் பால் ஆடுறான் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வென்யூல நாளைக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு, நாளைக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. இப்ப நம்ம சொன்னோம், இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி போயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்தியா 110 for 4. என்னை பொறுத்த வரைக்கும் இது டிரான் செஷன். ஏன்னா உங்களுக்கு 4.5 வெயிட் ரன் ரேட்ல அடிச்சிருக்காங்க. 4 கீழேன்னா இங்கிலாந்துக்கு போயிருக்கும். இட்ஸ் அ டிரான் செஷன் ஆஃப்டர் இந்தியா லுக்கிங் வெரி கம்ஃபர்டபுள். செகண்ட் செஷன் என்ன இருக்கு பாருங்க, 17.3 இன் 4.2 ஓவர்ஸ். இங்கிலாந்து 107 for 1, 10 out of 10 செஷன் இங்கிலாந்து. தேர்ட் செஷன் 102 for 2 and 25 ஓவர்ஸ். 4 ரன் ரேட்டு அந்த பிச் லைக் திஸ், 2 விக்கெட்ஸ் இன் செஷன். டிரான் செஷன். இந்தியா 3 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து ஒரு செஷன் ஜெயிச்சிருக்காங்க. டிரான் செஷன் 2. இப்ப நீங்க எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லெண்டர் எட்ஜ் இப்பயும் இந்தியாவுக்கு தான் இருக்கு. 51-49. இப்ப நேற்று எட்ஜே கிடையாதுன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க 3-1 இந்தியா ஜெயிக்கும்னு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, திருப்பி திருப்பி ஒண்ணுதான் சார் எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க மேட்ச் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 அடி அடிச்ச உடனே டீப் பாயிண்ட், டீப் ஸ்கொயர்ல அவங்க புத்திசாலிங்க. பேக் ஃபுட் போய் இப்படி ஒரு ரன் அடிப்பான், இங்க ரூட்டுக்கெல்லாம் நீங்க இங்க போயிட்டு இங்க அடிப்பான். எவ்வளவு சிங்கிள்ஸ் கொடுக்குறீங்க? இப்ப நான் என்ன சொன்னேன், 80 ரன் அவங்கள ஓவர் ஆட விடுங்க. அவன் 5 ரன்னே அடிக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவனை சஃபகேட் பண்ணுங்க சிங்கிள்ஸ் கொடுக்காம. வென் யூ காட் சான்ஸ் டு ஆல் அவுட்னு. 40வது ஓவர் ஷார்துல் தாக்கூர் ஆல்ரெடி பும்ராவோட முதுக பாதி உடைச்சிட்டீங்க. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, பாதி உடைச்சிட்டீங்க. ஒரே ஒரு போல, ஆனா ரொம்ப புவர் லென்ஸ் போட்டாங்க. சிராஜ் கொஞ்சம் நல்லா போட்டாரு. டிசப்பாயிண்டட் வித் விராட் பிரசித். ஆனா கேட்சும் விட்டாங்களா பீடா? டு பி ஃபேர், கேட்ச் நிறைய கேட்ச் விட்டாங்களா பீடா? ஜெய்ஸ்வால் விட்டாரு பாருங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பேர் என்ன, ஒலி போப்புக்கு. அதுக்கப்புறம் போப்புக்கு தான் விட்டாரு. போப்புக்கு எல்லாரும் விட்டாங்க, ஜெய்ஸ்வாலும் விட்டாரு. பும்ரா எப்படின்னா சார், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போட்டார் பாருங்களேன், எல்லா பாலுமே விக்கெட் விடுற மாதிரி இருந்தது. யோ வேங்கியா, ஒரு 4 ஸ்லிப்பு, ஒரு ஸ்கொயர் கல்லி, ஒரு கல்லி, 6 பேரை வேங்கியா 471 ரன் அடிச்சிருக்கு. அதுவும் டக்கட். எப்படின்னா ஐ ஹேவ் டு ரியலி அப்ரிஷியேட் இம். ஒரு என்ன பண்ணாருன்னா, இஸ் த ஒன்லி ஒன் வாண்ட்ஸ் டு டேக் ஆன் பும்ரா. தைரியமா பேட்டை விட்டாரு. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பும்ரா பயந்து பயந்து ஆடினாங்க. காலிலாம் பயந்து பயந்து ஆடினாரு. ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு, போப்பெல்லாம் பயந்து பயந்து ஆடினாரு. இந்த டக்கட் ஒருத்தர் தான் லுக் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். லெட் அஸ் கோ டு இந்தியாஸ் பேட்டிங். அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல யூ கெனாட் பிளேம். எல்லாரும் என்ன சொல்றாங்க, கருண் நாயர் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பாவம் என்னை பொறுத்த வரைக்கும்.
அந்த ஷாட் நார்மலா ஒரு மாதிரி ஆஃப் ஆட்டடா ஆடிட்டாரு. இதுதான் ஒரு நேத்து சான்ஸ் நம்மளே பில்டப் கொடுத்தோமே, அடுத்து வர்றாரு கதத்தை எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு, பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. சார். ஆனா ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காருன்னா ஒரு இன்னிங்ஸ்ல யூ cannot ரைட் அ பிளேயர் ஆஃப். தட் இஸ் the only thing I'm talking about. அந்த மாதிரி ஒரு கரெக்ட் இம்போசிங். கரெக்ட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஓகே கருண் நாயரும் அவுட் ஆயிட்டாரு, ஜடேஜாவும் அவுட் ஆயிட்டாரு. எப்ப பார்த்தாலும் ஜடேஜா உங்களை காப்பாத்தணும், இதுக்கு ஒரு நியாயமே கிடையாதா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த டெய்லண்டர்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு 10 ரன் அடிச்சு ஒரு 520 ரன் கொண்டு போயிருக்கலாமையா. இப்ப நாளைக்கு இங்கிலாந்து ஆல் அவுட் ஆகலைன்னா 540 ரன் அடிச்சிருவாங்க. இங்கிலாந்து will be 70 ரன்ஸ் ahead if இந்தியா failed to bowl இங்கிலாந்து அவுட். ஜடேஜா ஒரு ரோலை பண்ணிட்டாரு போலிங்ல, இதுக்கு மேல ஜடேஜா கிட்ட நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பும்ரா அந்த அளவுக்கு பிரஷர் போடுறாரு. நான் உங்களுக்கு பும்ராவை கேக்குறேன் தவிர யாரும் விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் சார்? இப்போ ஒரு பால் இப்படி ஆட பார்த்தாரு ஒலி போப்பு, அதுக்கப்புறம் ஒரு பிளையிங் தேர்ட் மேனு, ஒரு டீப் ஃபைன் லெக், ஒரு டீப் ஸ்கொயர் லெக், ஒரு டீப் பாயிண்ட், எப்படி சார் விக்கெட் எடுப்பீங்க? நான் உங்களுக்கு கேக்குறேன். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு கலெக்டர் டாக்டர் கிடையாது. ஒரு 1.5 வருஷமா நீங்க ஒரு தலை சிறந்த அனலிஸ்ட் இந்த ப்ரூவ் பண்றீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு எந்த பும்ரா இந்த மாதிரி ப்ரெஷர் பண்றாரு, நீ 4 பேரை பவுண்டரி நில வச்சு போட்டா எப்படியா விக்கெட் எடுப்ப பிளாட் பிச்சுல? எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறது ஜாஸ்தியா கேட்கறேன்னா யூ ஆர் மேக் சென்ஸ் டு யூ. இல்ல இல்ல, கரெக்ட் தான். அதான் ஃபீல்ட் பிளேசிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், நாளைக்காவது இன்னும் கொஞ்சம் மாத்தினா பெட்டரா இருக்கும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி ஃபீல்டிங் எப்படி நீங்க ஃபீல்டிங் வச்சாலும் அவன் அடிச்சுனே தான் இருக்கான் பவுண்டரியும். பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் திங். ஃபீல்டை ஸ்பெட் பண்றதுனால பவுண்டரிஸை நீங்க கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆமா, பவுண்டரிஸும் 50% பவுண்டரிஸ் அடிச்சுனே தான் இருக்காங்க. எல்லாரும் எவன் வந்தாலும் பவுண்டரி அடிச்சுனே தான் இருக்காங்க போது நான் என்ன சொல்றேன், ஒண்ணு 6 பேரை பவுண்டரி லைன்ல போட்டு சுத்தமா பவுண்டரி கொடுக்காத, இல்லன்னு எல்லாரையும் உள்ள வச்சுன்னு ஒரே ஒரு ஃபீல்டரை வெளியில வச்சுன்னு பவுண்டரி கொடுக்காம இரு. நீ பவுண்டரியும் கொடுக்குற, சிங்கிளும் கொடுக்குற, இருக்கிற ஒரே போலர் கொடுக்குற எஃபெக்டிவ் வாஸ் பும்ரா. சிராஜ் வாஸ் ஓகே. ஷார்துல் தாக்கூருக்கு போலிங் கொடுக்க மாட்டேன்ற, எப்படி நீ விக்கெட் எடுப்ப? இல்ல எனக்கு சொல்லுங்க, எனக்கு இதுக்கு மேல கன்ஃபியூஷன் தாங்கல. நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்க எப்படி விக்கெட் எடுக்கலாம். ஐ எம் டன் வித் இட் நவ். நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான், ஷாதுல கொஞ்சம் முன்னாடியாவது கொண்டு வந்திருக்கணும். 40வது ஓவருக்கு அப்புறம் கொண்டு வராங்க. அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸும் செட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்சையும் விடுறாங்க. அப்புறம் அவங்களாதான் அவுட் ஆகணும். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வாட் எவர் யூ ஹவ் ஆல்சோ பிளேட் டீசன்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் ஸ்டில் பிளேயிங். நீங்க நாளைக்கு ஒரு லெக் ஸ்பின்னர்னு போறீங்க, உங்களுக்கு 17வது ஓவர் T20 கேம்ல போலிங் கொடுத்தா உங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின். ரன்னு கம்மியா கொடுக்கணும்னு தான் தோணும். ஆனா நான் விக்கெட் எடுக்கணும் தான் நினைப்பேன். விக்கெட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. உங்க மென்டாலிட்டி டோன்ட் யூ ஃபீல், அட என் பேர்ல வந்து என் அது கொஞ்சம் கேப்டன் கடியா தான் இருக்கும். 17 ஓவர் வரைக்கும் ஓவர் கொடுக்கலன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். பிரசீத் கிருஷ்ணா ஒரு பக்கம் செம வாங்குறாரு, சிராஜ் வந்து நல்லாவும் போடுறாரு. பும்ராவே 4 ரன்ஸ் என்ன ஓவர் போனாருங்கும் போது இந்த பிச் எப்படி இருக்கும் நான் சொல்லணும். அப்படிங்கும்போது மாத்தி 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 3 போலர் கொடுத்து எக்ஸாஸ்ட் பண்றீங்க. ஒரு பக்கம் பாவமா நின்றுட்டு இருக்காரு. 3 ஓவர் தான் போட்டாரு, 23 ரன் கொடுத்தாரு. நவ் த சோசியல் மீடியா ஸ்டார்டட் சேயிங் தட் இவர் என்ன ரோலு, பேட்டிங்கும் ரன் அடிக்கல, போலிங்கும் ரன் கொடுக்குறாரு. 3 ஓவர்ல 40வது ஓவர் போடுறாரு. பால் வந்து இது மாதிரி இருக்கு, உங்களுக்கு இறந்த பழம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் செமாடி அடிக்கிறாங்க பேட்ஸ்மேன். போத் பேட்ஸ்மேன் செட்டில் டவுன். ப்ளீஸ், நான் நான் எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை அண்ட் பி ஹானஸ்ட். ஐ வில் நாட் டாக் பேட் அபவுட் ஷார்துல் தாக்கூர் பிகாஸ் இட்ஸ் நாட் யூட்டிலைஸ். பட் டோன்ட் கிரிட்டிசைஸ் ஷார்துல் தாக்கூர் பிகாஸ் இட்ஸ் நாட் பர்ஃபார்ம் வித் பேட். யாருமே பர்ஃபார்ம் பண்ணல கடைசியில் அப்படிங்கிறது. 51-49 பேலன்ஸ்ல இருக்காங்க இந்தியா. ஹாரி புரூக் வந்து இந்த 9 பால் பாத்தீங்கன்னா எல்லா பாலும் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு நோ பால்ல தப்பிச்சிட்டாரு. இன்னொன்னு சொல்றேன் ஐயா சுவாமி, பும்ரா நோ பால் போடுறாருன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இஸ் ட்ரைங் டு ஸ்ட்ரெச் டூ மச். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணாதான்யா ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் வரும். திருப்பி சொல்றேன், இததான் ஆஸ்திரேலியால கால் பண்ணோம் நாம, அவர் தாங்க மாட்டாருன்னு. எப்ப வந்துட்டு அவரோட ஆக்ஷனுக்கு நீங்க வந்துட்டு நோ பால் அவர் போடுறாருன்னா when he's giving too much of stress on his back trying to bend it to extract some pace on a pitch like this. இப்போ தயவு செஞ்சு அவர் சொல்லி நீ எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர்ல போட வேணாம்ப்பா, ரிலாக்ஸ்டா போடுன்னு கெஞ்சி கேக்குறேன். 4 ஓவருக்கு மேல ஸ்பெண்ட் கொடுக்காதீங்க. ஒரு செஷன்ல 4 ஓவர் தான் அவர் போட முடியும். யாரு விக்கெட் எடுப்பாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது. ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ தட் கொஸ்டின். யார் விக்கெட் எடுப்பாங்கன்னு சரி, அவர். இப்ப இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம் கொஞ்சம். அவங்க வந்து மேட்ச் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும்? மேட்ச் இந்தியாவுக்கு கதை உடைக்கணும்னா, நான்லாம் நேத்து வந்து இந்தியா ஜெயிக்கும் இல்ல டிரா ஆகும் அப்படின்னு சொன்ன குரூப். இப்ப வந்து இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க see everyone would have spoken the same language what you said at 359 for 3.
தட்ஸ் நாட் அ பேட் கால் ஃபார் மீ. அதனால தான் சொன்னேன் சார், நாளைக்கு பேசுறேன்னு. இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா 90 ஓவர், இஃப் தே டோன்ட் கெட் போல்ட் அவுட் டுமாரோ, நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு 70 ல இருந்து 80 ரன் லீடு வந்துருவாங்க. 70 ல இருந்து 80 ரன் ஒரு லீடு வந்து கொஞ்சம் அங்க இங்க இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு இதாகி ஒரு 60 for 3 இந்தியா வந்துட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a பிக் ப்ராப்ளம். இந்தியா டோன்ட் போல் அவுட் பை டுமாரோ, there is only two results, இங்கிலாந்து winning ஆர் டிரா. ஆனா நாளைக்கு டீக்குள்ள இந்தியா இங்கிலாண்ட போல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா there is only two possibilities, இந்தியா winning அண்ட் டிரா. இது உங்களுக்கு நாளைக்கு விட தெரிஞ்சிடும். இங்கிலாந்து ஆடிட்டாங்கன்னா ஒன்லி டூ பாசிபிலிட்டிஸ். டீக்குள்ள போல் அவுட் பண்ணாங்கன்னா இந்த ஒரு பாசிபிலிட்டி. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா பும்ராவை பயமுறுத்தி கொண்டு வரணும். ஒவ்வொரு செஷனுக்கும் 4 4 4 ஓவர், அதுக்கப்புறம் கடைசியில ஒரு பர்ஸ்ட். 15 ஓவர் மேல அவர் போடக்கூடாது. ஜடேஜாக்கு மட்டும் நெகட்டிவ் ஃபீல்டை யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாம் அட்டாக்கிங் ஃபீல்டா வச்சு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வைக்கணும் அடிக்க. நீங்க எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா ஹாரி ப்ரூக்லாம் வந்து ரன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நோபால் ரிப்ளைவும் வந்துச்சு, அதை யூஸ் பண்ணி தடவி தடவி ஆடிடுவாரு. ஒலி போப் வேற இப்ப 100ல இருக்காரு. ப்ளீஸ் ட்ரை அண்ட் ஸ்குவீஸ் தம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 40 minutes. இந்த பால் வேற ஓல்டா இருக்குப்பா, 49 ஓவர் ஓல்டு. நீங்க 30 ஓவர்ல ஒரு 90 ரன் மட்டும் கொடுத்து நியூ பால் உங்களுக்கு வந்து பும்ரா ஃப்ரெஷ்ஷா வச்சீங்கன்னா யூ கேன் பிளாஸ்ட் தம் அவுட் பை டி, தென் யூ காட் அ சான்ஸ். நாளைக்கு இந்தியா ஆல் அவுட் இங்கிலாண்ட பண்ணல அப்படின்னா there is only two possibilities. But right now where it stands, India 51, England 49, India is ahead in the edge. ஆமா, அதோட சேர்த்து கொஞ்சம் அக்ரெசிவா ஃபீல்ட் பிளேஸ் பண்ணும், கேட்ச முக்கியமா பிடிக்கணும், அப்படிதானே? இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமா சார் கேட்ச பிடிக்கிறதுக்கு? இது வந்து என்ன சொல்ல முடியும்? அதுவும் என்னன்னா ஜடேஜா மாதிரி ஒரு ஆள் தான், ஆனா விட்டு பார்த்ததே இல்லை கேட்ச. ஐ ஒன்ட் பி கிரிட்டிக்கல் ஆன் தட். அப்புறம் ஒரு வீரனாரு விட்டாரு, சரி அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணிட்டாரு அந்த இவரோட கேட்ச் எடுக்கு. இந்தியா 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க, அந்த எட் would have gone to close to தோப்போட கேட்ச் தான். 58. சார் ஒன்னே ஒன்று சொல்ல பாருங்க, இன்டர்நேஷனல் கேட்ச்ல when your hands get closer to the ball, the catch has to be taken and standard. It's not under 90. ஜெய்ஸ்வால் அது குடிச்சிருக்கணும், 60ல இருந்தாரு. இப்ப இன்னைக்கு ஒரு 4 விக்கெட் எடுத்து 5 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா ஏன் வந்து 5 விக்கெட்? நேத்து என்ன சொல்லுவாங்க, ஏன் சார் நேத்து நீங்க என்ன சொன்னீங்க, at the end of the day இந்தியா 3 டவுன் இந்தியா ஜெயிச்சிரும் சொன்னீங்கல்ல. ஜெயிச்சிரும், பட் இந்தியா ஸ்கோரிங் 600 was my call, not 470. அப்படிங்கும் போது they need 2 extra wickets to push it to a winning stage. Still India is ahead. நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்கும். ஓகே வியூவர்ஸ், இதான் பீடாக் சொல்றாரு, இன்னும் அஹெட் அப்படிங்கிறாரு. ஆனா நாளைக்கு தெரிஞ்சிரும்னு தான் சொல்றாரே தவிர இன்னும் டிரா இல்ல இங்கிலாந்து வின்னு தான் பொடி வச்சு பேசுறாரு பீடாக். சோ உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. நாளைக்கு பொடி வச்சு பேசுற பீடாக் என்ன சொல்றாருன்னு பாப்போம். இல்ல சார், நேத்து வந்து 359 for 3க்கு எந்த எட்ஜும் கொடுக்கல, வெயிட் பண்ணுங்கன்னு அதுக்கும் நீங்க சொன்னீங்க. அட்லீஸ்ட் வியூவர்ஸ் சந்தோஷப்படுத்துறதுக்காவது சொல்லுங்க அப்படின்னு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பிரில்லியண்டா ஆனாங்க. சூப்பர்பா ஆனாங்க, பில்டும் சூப்பர்பா ஆனார், சந்தேகமே கிடையாது. பும்ரா வாஸ் எக்ஸலண்ட். இந்தியா ஜஸ்ட் நோ செகண்ட் பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் விக்கெட் ஆஃப் ரூட்டை எடுக்கலன்னா அவரோட ஸ்டில் சைடு எல்லாரோட ஹார்ட் பிரேக் உடச்சிருப்பான். இங்கிலாந்து 52-48ன்னு இந்தியா ஸ்டில் அஹெட். நாளைக்கு டீக்குள்ள அவங்க ஆல் அவுட் பண்ணுவாங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். லெட் அஸ் see what is in store for tomorrow. until they come back. ஆக்டோபஸ் 3-1 சொல்லியிருக்காரு. அவரோட அக்யூரசி பர்சன்ட் என்ன பொறுத்த வரைக்கும் 80%. 20% இந்த சிஎஸ்கே சொல்லி அழிஞ்சாரு. சரி அதை விடுங்க, அதை பத்தி பேச வேண்டாம். 80% has been accurate. 3-1 சொல்லியிருக்காரு. லெட் அஸ் see whether India is going to consolidate the slender red what we have given. Until we come back and entertain you for day 3 with your kingpin octopus. Thanks a lot and bye bye.